தொடர்ந்து நம்ம கவர்மெண்ட் உடைய அப்டேட் தகவல்களை பாக்குறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக வந்து மத்திய அரசே வந்து ஒரு நிதியை வந்து என்ன பண்ணிருக்காங்க, கொடுக்க போவதாக வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அதனுடைய தகவல் கசிஞ்சிருக்குது. அபிஷியலான தகவலை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கூடிய சீக்கிரமே வந்து அவங்க வெளிவிட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இது வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்காகவே வந்திருக்கக்கூடிய சில ஸ்கீம். எதுக்காகன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப தெரியும் எலெக்ஷன் வருது, அதனால வந்து டிஎம்கே என்ன பண்றாங்க, அவங்க நிறைய கொடுத்துடுறாங்க, மணியெல்லாம் வந்து அவங்க வந்து மக்களுக்கு கொடுத்துருக்காங்கும் போது அடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, பிஜேபி இருக்காங்க, அவங்க வந்து ஆட்சி பிடிக்கணும்னா அவங்க அதை விட சிறந்தது ஏதாவது செய்யணும். அதனால வந்து எப்படி வந்து டிஎம்கே இந்த தடவை வந்து ஜனவரி மாசத்துக்கும் பிப்ரவரி மாசத்துக்கும் சேர்த்து 9,000 ரூபாய் போட்டாங்களோ, எப்படி 9,000 ரூபாய் போட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா பொங்கல் பரிசு 3,000 ரூபாய், அது போக ஜனவரி மாசத்துடைய உரிமை தொகை 1,000 ரூபாய், மொத்தமா 4,000 ரூபாய் ஆச்சு. அதுக்கப்புறம் பிப்ரவரி மாசத்துக்கு, மார்ச் மாசத்துக்கு, ஏப்ரல் மாசத்துக்கு முன்கூட்டியே பணத்தை போட்டாங்க. மகளிர் உரிமை தொகை 3,000 ரூபாய் வந்திருக்கு. அதுல 2,000 ரூபாய் போனஸ் வேற கொடுத்திருக்காங்க சம்மருக்குன்னு சொல்லிட்டு. அதனால வந்து நீங்க கோடை விடுமுறை பணத்தையும் சேர்த்து மொத்தமா பாத்தீங்கன்னா 9,000 ரூபாய் வந்திருக்கு. அப்ப 9,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது மக்கள் இடத்துல என்னவா இருக்கும், ஒரு பெரிய ஒரு நினைப்பா இருக்கும். இப்ப வந்து கரெக்டா எலெக்ஷன் வர சமயத்துல கடைசின்னு கொடுத்ததான் நிக்கும். அதனாலதான் போன தடவை பொங்கல் கொடுத்ததோட விடலை, இந்த தடவை மறுபடியும் அடுத்த மாசத்துலயே 15 நாள்லயே கொடுத்திருக்காங்க. அதுவும் வந்து கோடை விடுமுறை பணம்லாம் நம்ம கேள்விப்பட்டதே இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறோம். அப்படிங்கும் போது என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கட்சி அவங்க அதை விட சிறந்தது ஏதாவது செய்யணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பண்ணுவாங்க. ஒரு காம்படிஷன் இருக்கும். இது பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் சமயத்துல இவங்க ஒண்ணு பண்ணாங்கன்னா இதை விட பெருசா அவங்க பண்றதுன்னு இருக்கும். அப்ப வந்து 9,000 ரூபாய் வந்து எப்படி வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா பணமா வந்திருக்கு நமக்கு. அப்ப அதே மாதிரி அவங்க அங்கேயும் வந்து நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு பிஜேபி தரப்புல இருந்து பேசப்பட்டிருக்கு. டெல்லியில வந்து அமித்ஷா கலந்துகிட்ட மீட்டிங்ல அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து முன் வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து அமித்ஷா அவர்களும் வந்து சரின்னு சொன்னதாக ஒரு தகவல் இருக்கு. அதை வந்து எப்ப வந்து அபிஷியலா அறிவிப்பாங்கன்னா மோடி அவர்கள் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி தமிழ்நாடு வருவாரு, அப்ப வந்து அறிவிப்பாருன்னு சொல்லப்படுது. இதுல எப்படி வந்து இந்த 12,000 ரூபாய் கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த 12,000 ரூபாய் நேரடியா கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு சில விதிமுறைகள் வச்சிருக்காங்க. யாருக்கெல்லாம் ரேஷன் கார்டு இருக்கோ, அதே மாதிரி ஆதார் கார்டு இருக்குதோ இதெல்லாம் பார்த்துட்டு போன் நம்பர் நம்ம லிங்க் பண்ணிருக்கணும். அப்பதான் வந்து அங்கிருந்து நமக்கு மெசேஜ் எல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுல வந்து பார்க்கும்போது கேஸ் மானியம் கொடுக்குறாங்க. நமக்கு கேஸ் வந்து எவ்வளவு யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும், எவ்வளவு விலை ஜாஸ்தியா போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதனால கேஸ்ல மானியம் கொடுக்குறாங்க. ரெண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா வித மானியம் கொடுக்குறாங்க. அதாவது இந்த பயிர்கள்லாம் வந்து விவசாயி எல்லாம் செய்வாங்களா, அவங்களுக்கு எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, மானியம் கொடுக்குறாங்க. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பிஎம் கிசான் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டத்தின் கீழே வந்து என்ன பண்றாங்க, சலுகையெல்லாம் கொடுக்குறாங்க. அப்படி ஒரு 3-4 ஸ்கீம் மூலமாக ஒரு 12,000 ரூபாய் லாபம் நிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தான் இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா வந்து பிஜேபி தரப்புல இருந்து வந்து பண்ண போறாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம சொன்ன மாதிரி ரேஷன் கார்டு இருக்கணும், உங்களுக்கு ஆதார் கார்டு இருக்கணும். இதெல்லாம் இருக்கும் போது அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அதையெல்லாம் கொண்டுதான் நம்ம இந்த மானியத்துல எப்பவுமே அடைந்து கொள்ள முடியும். நம்ம பொதுவா பொங்கல் பரிசே எப்படி வாங்குறோம், ரேஷன் கார்டு வச்சுதான் வாங்குறோம். அதுக்கப்புறம் மகளிர் உரிமை தொகை பாத்தீங்கன்னா அதையெல்லாம் வந்து கணக்குல கொண்டுதான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, அந்த ஸ்கீமுக்குள்ளேயே நம்மளே கொண்டு போனாங்க. அதனால இதெல்லாம் வந்து எப்பவுமே ரெடியா வச்சுக்கோங்க. இத பத்தி வந்து அபிஷியலா அறிவிப்பு வந்ததுக்கு பிறகு அந்தந்த ஸ்கீம் சொல்றாங்கல்ல, அந்த கேஸ் மானியம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிஎம் கிசான் அந்த ஒரு திட்டம், இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அப்ப அதுக்கு எப்படி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும், அதை என்ன வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அநேகமாக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்கள்லயே அதனுடைய அபிஷியலான அறிவிப்பு வந்துடும். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 9,000 ரூபாய் கிடைச்ச மாதிரி இன்னும் சீக்கிரமே ஒரு 12,000 ரூபாய் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கு. அதற்கான ஏற்பாடு தான் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி கவர்மெண்ட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா வந்து இவங்க டிஎம்கே கொடுத்தது மக்கள் எல்லாருக்குமே போய் பொதுமக்களுக்கு சேர்ந்துருக்குங்கும் போது அவங்களும் பொதுமக்களுக்கு சேரணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்புல வந்து என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு பிரயோஜனமானதாக இருக்கும். இதுதான் இப்ப வந்த முக்கியமான தகவல். இது இல்லாம எஸ்ஐஆர் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எஸ்ஐஆர் வந்து பாத்தீங்கன்னா ஒத்தி வச்சிட்டாங்க டேட்டை. 23ஆம் தேதி வரையும் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒத்தி வச்சிருக்காங்க. 23ஆம் தேதி உங்களுக்கு ஃபைனல் லிஸ்ட் வரப்போகுது. ஃபைனல் லிஸ்ட் பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நமக்கு ஓட்டு உரிமை இருக்கா இல்லையா, நம்மளுடைய ஃபார்ம் சக்சஸா ஃபெயிலியரான்ட்டு. ஏன்னா வந்து அந்த ஃபைனல் லிஸ்ட்டை வச்சுதான் வந்து எல்லா முடிவுமே வந்து அவங்க எடுப்பாங்க. அந்த ஃபைனல் லிஸ்ட்ல பேர் வராதவங்களுக்கு ஓட்டர் லிஸ்டே இல்ல, ஓட்டர் ஐடியே இல்ல, இந்த வருஷம் அவங்க ஓட்டு போட முடியாது. இருக்கிற பழைய ஓட்டர் ஐடி வந்து யூஸ் ஆகாது. அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் மறுபடியும் புதுசா அப்ளை பண்ணி தான் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம ஓட்டர் ஐடி வாங்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் தான் இப்ப வந்து தகவலாக இருக்கு.